ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் ஒண்ணு ஆர்டர் போட்டிருந்தோம். அது யார் ஆர்டர் போடுறதான்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட் ஆர்டர் போட்டிருந்தா. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் ஊத்தி வைக்கிறதுக்கு ஆயில் டிஸ்பென்சர் இல்லன்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தா. பேக்கிங்லாம் ரொம்ப நீட்டா இருந்துச்சு. எங்களுக்கும் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாம டேமேஜ்லாம் எதுவும் இருக்கான்னு பார்க்கறதுக்காக நாங்க எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். எந்தவித டேமேஜும் இல்ல. பேக்கிங்கும் சூப்பரா இருந்துச்சு. இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஆக்சுவலி இதுல என்ன இருந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2 1/2 லிட்டர் பாட்டில் வந்து இருந்துச்சு. அது வந்து கிளாஸ்ல தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்பைசஸ் பாட்டில் அதுவும் இதுல வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் எல்லாம் ஊத்துறதுக்காக அந்த புனல் இருக்கும் பாத்தீங்களா, எனக்கு தமிழ்ல தாங்க சொல்ல தெரியும். சோ தமிழ்லயே சொல்லிடுறேன். அந்த புனல் இருந்துச்சு. அப்புறம் வந்து கேக் பேக் பண்றதுக்காக மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மிக்சர் ஒண்ணு இருந்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் நம்ம வந்து தோசைக்கெல்லாம் இது பண்ணுவோம்ல, மேல ஊத்திட்டு ஸ்ப்ரெட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பேட்டில் ஒண்ணு இருந்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதோட கேப் 2 இருந்துச்சு. ஆனா பேக்கிங் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நாங்க ஏதாச்சும் டேமேஜ் காண இருக்கா அப்படி சொல்லி ரொம்ப செக் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அந்த மாதிரி எந்த விதமான டேமேஜும் இல்ல. ரொம்பவே நீட்டாவும் இருந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டும் கூட. ஆக்சுவலி இது எதுல ஆர்டர் போட்டிருந்தோம்னு வந்து பாத்தீங்கன்னா, நாங்க பிளிப்கார்ட்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பேக்கிங்லாமே ரொம்ப டீசென்ட்டான பேக்கிங்கா கொடுத்திருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்க ஏதாச்சும் டேமேஜ் வருமோன்னு பயந்துகிட்டே இருந்தோம். ஆனா அது எந்தவித டேமேஜும் இல்ல. அதெல்லாம் நீட்டா சூப்பர்வா வந்துருந்துச்சு. பார்க்கவும் நீட்டா இருந்துச்சு. ஓகே, நம்ம இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிடலாம், அரேஞ்ச் பண்ணிடலாம்னு. ஆனா எந்த பொருள் வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் நம்ம வாஷ் பண்ணிக்கணும். ஸோ வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுடி அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. பாய்.